ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாந்திற்கும் பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்ட சமீபத்திய பயணங்கள் இந்தோ பசிபிக் பிராந்தியம் முழுவதும் தங்கள் கூட்டாளிகளை ஒருங்கிணைப்பதற்கான இந்தியாவின் முயற்சிகளில் மற்றொரு முன்னோக்கி அடியை சுட்டிக்காட்டின. இரு நாடுகளுடனும் இந்தியாவின் உறவுகள் பாரம்பரியமாக பெரும்பாலும் பொருளாதாரம் மற்றும் மக்கள் சார்ந்ததாகவே இருந்துள்ளன. ஆனால் இந்த பயணங்களில் வியூக ரீதியிலான அம்சங்களுக்கும் கூடுதலான முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது கவனிக்கத்தக்கதாக இருந்தது. இது ஒரு புதிய திருப்பம். விநியோகச் சங்கிலியில் உள்ள தடங்கல்கள், உலகளாவிய பொருளாதார வலைப்பின்னல்களின் மறுசீரமைப்பு ஆகியவற்றில் வெளிப்படும் புவிசார் அரசியல் போட்டி உலகத்தை பதற்றத்திலேயே வைத்திருக்கிறது. இந்த நிலையில் இந்தியா தனது நலன்களை பாதுகாக்க இந்த நிச்சயமற்ற தன்மைகளையும் ஏற்ற இறக்கங்களையும் சிறப்பாக நிர்வகிக்க வேண்டும். இந்த பயணங்கள் இந்தியா தனது ஆக்ட் ஈஸ்ட் கொள்கை, மகாசாகர் வியூகம், சுதந்திரமான திறந்த எல்லோரையும் உள்ளடக்கிய இந்தோ பசிபிக் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள தென்பகுதி நாடுகளில் உறவுகளை வலுப்படுத்துவதற்கான அரசின் முயற்சிகளை பிரதிபலித்தன. இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த புதிய கூட்டு பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டுள்ளன. இது தற்போதுள்ள பாதுகாப்பு கட்டமைப்பை கணிசமாக மேம்படுத்துகிறது. அவர்கள் தங்களது ஆயுதப்படைகளுக்கு இடையேயான பரஸ்பர செயல்பாட்டு திறனை மேம்படுத்தவும், இராணுவ பயிற்சிகளை விரிவுபடுத்தவும், ஆண்டுதோறும் பாதுகாப்பு அமைச்சர்கள் பேச்சுவார்த்தையை நடத்தவும், இணைய பாதுகாப்பு, கடல்சார் பாதுகாப்பு, வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் ஒப்புக்கொண்டனர். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தகவல்களை பகிர்ந்து கொள்ளவும், நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கவும் இந்தியா ஆஸ்திரேலியா கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு வழிகாட்டி வரைபடம் வெளியிடப்பட்டது. இதன் முக்கியமான உடனடி விளைவாக இந்தியாவின் சிவில் அணுசக்தி திட்டத்திற்கு யுரேனியம் ஏற்றுமதி செய்ய ஆஸ்திரேலியா முடிவெடுத்துள்ளது. இது இருநாட்டு உறவுகளில் நீடித்து வந்த ஒரு தடையை நீக்கியுள்ளதுடன் இந்தியாவின் தூய்மையான ஆற்றல் லட்சியங்களுக்கும் ஊக்கமளித்துள்ளது. உலகளாவிய நிச்சயமற்ற தன்மை நிலவும் ஒரு குறிப்பிட்ட துறையான முக்கிய தாதுக்கள் குறித்தும் இரு நாடுகளும் ஒத்துழைப்பிற்கான புதிய வழிகளை கண்டறியும். இந்தியா நியூசிலாந்து உறவுகள் இப்போது அடுத்த 4 ஆண்டுகளுக்கான ஒத்துழைப்பு வழிகாட்டி வரைபடத்துடன் ஒரு முறையான வியூக அடிப்படையிலான உறவாக மாறியுள்ளன. இரு நாடுகளும் அறிவித்த முக்கிய ஒப்பந்தங்களை பொறுத்தவரை இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் கடல்சார் ஒத்துழைப்பு, இந்திய கடற்படைக்கும் நியூசிலாந்து இராணுவத்திற்கும் இடையேயான பரஸ்பர தளவாட ஆதரவு ஆகியவை அடங்கும். சமீபத்தில் எட்டப்பட்ட இந்தியா நியூசிலாந்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 2030ஆம் ஆண்டிற்குள் இருதரப்பு வர்த்தகத்தை கணிசமாக விரிவாக்க இருதரப்பும் ஒப்புக்கொண்டன. விவசாய ஒத்துழைப்பிற்கான வழிகளும் ஆராயப்பட்டு வருகின்றன. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையையும் பிற நாடுகளின் நகர்வுகளை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய நிலையை பராமரிப்பதிலும் இந்தியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய 3 நாடுகளுமே பொதுவான அக்கறைகளை கொண்டுள்ளன. கொந்தளிப்பு மிக்க தற்போதைய உலகச் சூழலில் தனது வியூக ரீதியிலான சுதந்திரத்தை பாதுகாக்க முயற்சிக்கும் இந்தியாவை பொறுத்தவரை விநியோகச் சங்கிலியில் பன்முகத்தன்மை, எரிசக்தி பாதுகாப்பு, முக்கிய தாதுக்கள், வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை பெறக்கூடிய வசதி ஆகியவை முக்கியமான முன்னுரிமைகளாக இருக்கின்றன. மோடி அரசை பொறுத்தவரை கூட்டு முயற்சிகளின் வலைப்பின்னலை உருவாக்குவதன் மூலம் இந்த நோக்கத்தை அடைய முயன்று வருகிறது. இந்த பயணங்கள் அந்த நோக்கத்திற்குள் பொருந்துகின்றன. உலகளாவிய கொந்தளிப்பு நிறைந்த ஒரு சகாப்தத்தில் தன்னை நிலையாக வைத்திருப்பதிலும் தனக்கு எந்த நன்மையும் செய்யாத போட்டிகளில் சிக்காமல் இருப்பதும் தான் தற்போது இந்தியாவுக்கான சவால். இந்த விழிப்புணர்வு மிக்க எண்ணத்தின் அடிப்படையில் தான் திரு மோடியின் பயணங்கள் அமைந்துள்ளன.